மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பசுபதி வந்து ஒரு நைட்டு மட்டும் அவங்கள வீட்டில் தங்க விட்டுடுறாங்க. தங்க விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா, காவேரி ஃபேமிலியை திரும்ப காலையில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. காலையில் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க பேக்கில் பத்திரத்தை தேடும்போது பத்திரத்தை வந்து காணோம். உடனே வந்து பசுபதி வந்து பத்திரம் என்கிட்ட தான் பத்திரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் பேசிகிட்டே வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி பத்திரத்தை யாருக்கும் தெரியாமல் பசுபதி வந்து திருடி வச்சுருக்காங்க. இதனால் காவேரியும் காவேரியோட ஃபேமிலியும் ரொம்பவே கோவப்படுறாங்க. பத்திரம் ஒன்று தான் நம்ம கையில் இருந்துச்சு, அதையும் இவன் திருடிட்டான். இவனை சும்மாவே விடக்கூடாது. இப்போயாவது நான் சொல்கிறது கேட்குறியாம்மா, இவனை கொன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. நீ சொன்னது கரெக்டு தான், நீ கொல்ல வேணாம், நானே இவனை கொல்றேன்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா வேகமாக பார்த்திங்க அப்படின்னா பசுபதியோட சட்டையை பிடிச்சி அப்படி வந்து சண்டை போடுறாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா காவேரியும் எவ்வளோ தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட உள்ள எல்லா கோபத்தையும் பார்த்திங்க அப்படின்னா பசுபதி மேலே காட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? விஜய் வந்து காவேரிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவரும் வந்து கொடைக்கானலுக்கு வருவாரா? காவேரி வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா? இதுக்கப்புறம் பசுபதியோட நிலைமை என்ன ஆக போகுது? வீட்டை வந்து திரும்ப மீட்டு எடுப்பாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.